கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி துதித்து பாடுவோம். நம்முடைய தேவன் நல்லவரும் வல்லவரும் வாக்கு மாறாதவருமாக இருக்கிறார். இந்த காலை வேளையில் நாம் அவரை மகிமைப்படுத்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை துதித்து நாம் பாடலாம். அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அவர் சகலமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை சுகப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அழுகாது.
போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். கண்ணில் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கண்ணில் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே,
இனிக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா உம் நாமம் துதிக்கையிலே இசையா உம் அன்பை ருசிக்கையிலே உம் நாமம் துதிக்கையிலே இசையா உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் அல்லேலூயா சொல்லி பாடலாம். ஒருவித்து சிறியோர் பெரியோர் எல்லாரும் சொல்லி பாடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சீயோனில் கை தட்டலாம். சீயோனில் மனமே வாழேலூயா. உற்சவனாக சொல்லு. ஒரு தடவை சொல்லிட்டாரு என்ன பண்ணா உற்சவனுங்க உற்சவனா சொன்னா அல்லையா சொல்லணும். அதான் புத்திசாலி அறிவாளி பிள்ளைகள் ஞானம் உள்ள பிள்ளைகள் அல்லையா சொல்லாமா. தேவனை துதிப்பது விருதா நான் சொல்ல தேவனை துதிப்பது அல்லவே சொல்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆதிக்கிற வந்தா மட்டும் இல்ல எப்பொழுதுமே தேவனை துதிக்கிற பிள்ளைகளாவே நம்ம காணப்படலாம். அப்பதான் துதிக்க முடியும், இல்லைன்னா துதிக்க முடியாது. அருமையான தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அதாவது மல்கையா 3ஆம் அதிகாரம், அதாவது 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறோம். ஹலோ, எல்லாம் பைபிள் பேசுகிறீங்களா? பைபிள் பேசுகிற ஒரு வேலையை சொல்லுங்க. பைபிள் வச்சுக்க ஒரு வேலையை சொல்லுங்க. அங்கெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நம்ம எப்படிலாம் போகலாம் உட்காரலாம் போயிட்டு வரலாம். எல்லாரும் பைபிள் வரக்கூடாது இல்லை. ஆண்டவரை துதி பார்த்துக்கிறோம். அந்த வசனத்தை எடுத்து ஆண்டு பார்க்க ஒருத்தர் வாசி. இல்லை லேட்டாக இருந்தால் பரவாயில்ல, இப்போ லேட்டாக இருந்தால் பரவாயில்ல, எடுத்து வாசிக்கலாம். ஆண்டு பார்க்க ஒருத்தர் வாசி. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் போதும். ஆண்டவர் சொல்ல நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆண்டவர் சொல்றார் நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் மாறுகிற தேவன் அல்ல. தேவனுடைய வசனம் சொல்லுது மனுஷன் அல்ல, அவர் தேவன். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்றார். வசியமா. ஆகையால் நாம இஸ்ரவேல் ஜனங்களாகிய கிறிஸ்துவர்களாகிய நீங்கள் அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கு தேவன் நம்மை இஸ்ரவேல் ஜனங்களாகவே தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களாகவே மாற்றிக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலரை பார்த்து சொல்றாரு. ஆகையால் யாக்கோபு புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஞான தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை சொல்றது. அடுத்த வாசித்தவா நீங்கள் உங்கள் பிதாக்கள்
பண்ணுவீர்கள்? என்னிடத்திற்கு திரும்புங்கள். என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்கள் பக்கமாய் திரும்புவேன் சொல்றார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், பக்கம் திரும்பணும். என்ன பண்ண? கர்த்தர் சொல்றாருமா, நான் கர்த்தர்னு சொல்றார். நான் மாறாதவன். உன் ஜனங்கள், உன் பிதாக்கள், உடைய ஜாதி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? வசு பாருங்க. நீங்கள் ஒரு பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் விட்டு விலகி போனீர்கள் என்று என்னிடத்தில் திரும்புங்கள். அவங்கள போயிட்டாங்க. ஆனா நீங்க என்னிடத்துல திரும்புங்கள், அப்பொழுது அப்படித்தான் அவன் நம் பக்கம் திரும்புவாராம். அப்ப பஸ் யார் திரும்பணும்? ஆமா, நான் திரும்பணும். உங்களை குற்றவாளியா சொன்னதுக்கு நான் யாரு? நான் திரும்பணும். எத்தனையோ காரியங்களை நம்ம திரும்பாத இருக்கிறோம். எத்தனையோ காரியங்களை ஆண்டுக்கு பிரிவனாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் விழுந்துகிட்டு இருக்கிறோம். நான் திரும்புவேன், நீங்க திரும்புங்க, நான் திரும்புவேன். ஆண்டவர் சொல், கேளுங்க, கொடுக்கப்படும். பக்கமா திரும்புகிற பிள்ளைகளாம் மாறணும். ஜனங்கள் திருந்தாது பண்ணார்களா என்று தேவன் மனசாப்படுகிறார். வாசிங்க. அப்பொழுது வாசியத்தை வாசி அதுதான் வாசியத்தை யாரு? ஆண்டவர் சொல்றார் நீங்கன்றாரு. நீங்க நான் சொல்றீங்க, நீங்க 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 பின்னாலே அனுப்பிடுறீங்க. அவங்க மேல சாத்து போடுற ஜனம் மாத்தி பேர் கிறிஸ்துவ பிள்ளைங்க கிடையாது. நீ கிறிஸ்துவதான் இருக்கலாம், கிறிஸ்து உள்ள இருக்கணும்ன்றான். நாம திருமணம் தான் உள்ள வருவார். யாருடைய வார்த்தைக்கு நம்ம கேட்கணும். வாசிமா, நீங்கள் அவங்க பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை நீங்க கை கொள்ளாமல் அவர்களை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்தில் திரும்புங்க, நான் உங்க பக்கம் திரும்புவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது கர்த்தர் சொல்லுகிறாருமா, நான் சொல்ல. இதை சொல்ல சொல்லிட்டார், சொல்லிட்டு வரேன். நான் சொல்லணும்னு வரல, அவர் சொல்லிட்டார். அப்ப சொல்றது யாரு? கர்த்தர். கர்த்தர் பேசணும். அவர்கள் நீ பேசணும். நீ பேசாத திரும்பி போயிட்டா அவர் வேற ஒரு பசங்க போவாங்க. மனுஷன் பாருங்க, வர வேண்டிய சோதரப்பா எப்படி வைக்கிற அம்மா நல்லா இருக்கிறாங்களா பேசணும். அவர் போகும்போது நீ பேசாம போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமா, தேவன் கூட அப்படித்தான். அவளுக்கு நீ பேசணும், திரும்பணும் என்றுதான் வேதம் சொல்லுது. வாசிங்கம்மா. என் ஆலயத்தில் அவருடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் ஆமா ஆண்டுடைய ஆலயத்தை கொண்டு வார்கள். அப்பொழுது வானத்தின் பல கனிகளை திறந்து ஆமே நிலைக்கொள்ளாமல் போக மாட்டோம் என்று சோதித்து பாருங்கள் என்று சேனைகளை கர்த்தர் சொல்கிறார். நான் சொல்லமா இந்த பிரச்சனை அப்படியா அது குறுக்கெல்லாம் வரான். சேனைகளை கர்த்தர் சொல்றாரு, சொல்லுங்கன்னு சொல்றாரு. நான் சொல்றேன், நான் சம்பள வேலைக்காரன், நான் வேலைக்காரன். ஆனா சொல்றேன். வாசிமா. ஆமா, பூமியில் விவசாயம் பண்றவங்க பயிர் செய்யறவங்க பயிரெல்லாம் பூசடிக்கும். அதை என்ன பண்ணுவேன்? சமைப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் பயிர் செய்யல, எல்லாம் கம்மியில செய்யறோம். அந்த காலத்துல 3 மாசம் 4 மாசத்துக்கு தான் ஒரு வருடம் வர்றோம். 30 நாள் அறுவடை. நம்ம 30 நாள் அறுவடை. நம்ம சபையில சிறு பிள்ளைகள் எல்லாருமே கொஞ்சம் பேர் நல்லா நசமா கொடுக்குறாங்க. எவ்வளவு சம்பளம் தெரியாது. ஆனா
நாள் தசம்பலம் கொடுக்குறாங்க. நல்லா காணிக்க கொடுக்க இந்த வருஷம் தொடங்கினாங்க. இந்த வருஷம் எவ்வளோ வேலை நடக்குது பாருங்க. வேலை கட்டுறதுக்கு தான் செய்கிறாங்க, எதை கட்டுறதுக்கு தான் செய்கிறாங்க. அதுவும் அவங்க பேர்களை வாசிப்போம், ஒன்னாந்து எழுதி வச்சிருக்கிறாங்க. எல்லாம் சின்ன பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகள் அப்படிதான் வளர்க்கணும். அந்த பிள்ளைகளை கொடுத்து கொடுத்து போயிடணும். அந்த பிள்ளைகளுக்காக தினம் துவம் பண்றாங்க. கர்த்தர் இந்த வருஷம் கர்த்தர் பிள்ளைகளை அதிகமாக நல்லா ஆசீர்வதித்திருக்கிறார். தாவீது சொன்னது போல சொல்றேன். தாவீது தான் சொன்னாரு, என் ஜனங்கள் மனப்பூர்வமா கொடுத்தாங்க. அதான் சொல்றேன். ஆமா, 2:4 சொல்லுது, என் ஜனங்கள் எப்படி கொடுத்தாங்களா? மனப்பூர்வமா கொடுத்தாங்க. என்னுள்ளதான் போட்டேன். அப்படிதான் சொல்றேன். தேவனுடைய ஆலயத்தை கட்டணும், தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டோம். தேவன் அந்த தாவீது பூரண வயதாக இருந்தான். துன்பம் வந்தது, என்னதான் வந்தாலும் அந்த தாவீது என்ன பண்ண பூரண வயசாக இருந்தான். காரணம் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு கொடுக்கும். வானத்தில் பல கனியை திறந்தவனுக்கு இடம் கொள்ளாமல் போகப்பட்டு என்ன பண்ணலாம், உன்னை ஆசீர்வதிப்பாரா. அடுத்த வருஷத்துல என்ன வருஷம், கடைசி வருஷம் தான் வருஷம். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள், எனக்கு விரோதமாக பேசின பேசிகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தை கடினமா இருக்குது ஆண்டவருக்கு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் உனக்கு விரோதமாக என்னத்தை பேசணும்னு சொல்றான். தேவனை சேவிப்பது, ஜபத்துக்கு வருவது, ஆராதனைக்கு வருவது. ஜபத்துக்கு மட்டும் ஆராதனை மட்டும் போயிட்டா போதும். உபவாசம் ஜபமா இல்லை, தூர வந்துச்சா மழை வந்துச்சா, கம்பெனி போகிறது மழை வந்து நின்று வருமா, ஸ்கூல் போறதுனா கூட ஒரு நாளைக்கு ஒரு நின்றுனா, கம்பெனி போவதுக்கே யாரு மழை வந்துச்சு, தூரம் வந்துச்சு. தேவனை வஞ்சிக்கிறோம், தேவனை ஆராய்ச்சிக்க வர்றது கிடையாது, தேவனுக்கு பிரிமையா இருக்கிறது கிடையாது, அவர் சமூகத்தில் காத்திருக்கிறது கிடையாது. அதை வேலை செய்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி கர்த்தர் அவருக்கு தெரியும். உண்மையா வீட்டிலிருந்து வீண் கதையை பேசுகிறேன், காலத்தை நேரத்தை கைக்கிறேன், தேவ சமூகத்தை வீணா பேசுகிறேன், வீண் கதை பேசுகிறது. அது நான் வசனங்கள் சொல்லுதேன், அந்த வசனத்தை வாசிக்கிறேன். விருதா அவருடைய கட்டளைகளையோ கை கொள்கிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிற, சும்மா துக்கம் 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 நடக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இப்பொழுதும் ஆமா, அகங்காரிகளை பாய்க்கவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். ஆமா, அவர் தேவனை பரிசை பார்த்தாலும் என்ன பண்றாங்க? விடுவிக்கப்படுகிறார்களே. நீங்க நம்ம சொல்லணும், அவங்க எவ்வளவு தீமை பண்றான், தப்பு பண்றான், அநியாயம் பண்றான், அவனா நல்லா இருக்கிறானே விடுவிக்கப்படுற நீங்க சொல்றீங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசிக்கொள்வார்கள். பாருங்க, கர்த்தர் பிள்ளைகள் பேசும்போது கர்த்தர் கவனிச்சுங்க. வாசிமா கர்த்தருடைய பிள்ளைகள்னா நம்ம எல்லாம் சம்பத் தான், நம்மளாம் சொத்து. கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் யாருமா? சொத்து, சம்பத். நீ அவன் சம்பத்தா இருக்கிறியா, சொத்தா இருக்கிறியா, நீ யாரா இருக்கிற? அருமையான பிள்ளைகளை சம்பத்தை என்ன பண்ணல, சேர்க்கும் நாளில அவர் என்னுடையவர்களா இருப்பார்கள். தேவனுக்கு பயப்படுகிறவர் ஒருவர் பேசிக்கொள்வாங்க. அதோடு கூட கர்த்தருடைய பிள்ளைகள் பேசும்போது கர்த்தருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொண்டு அவர் பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சேர்க்கும் நாளிலே அவர் என்னுடைய சேர்த்துக் கொள்வாராம். அவர் நான் சொல்லிட்டேன், அவர் சேர்த்துக் கொள்வார். இல்லை சேர்த்துக் கொள்ள மாட்டேன். அகங்காரிகளை பார்த்து இப்படி அப்படின்னு பார்க்கிறோம்.
ஆனால் அல்ல, அவர்கள் எல்லாம் தள்ளப்படுவார்கள். யாராக இருந்தாலும் சேர்ந்தான் தேவனுக்கு பயந்திருக்கணும், அவர் கற்பனையை கை கொள்ளணும். தேவனை என்ன பண்ணக்கூடாது, நம்ம வஞ்சிக்க கூடாது, வஞ்சிக்காத. அதனால ஒண்ணு இல்லை. வாசகம் கீழே அப்பொழுது நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் காண்பீர்கள். ஊழியக்காரனுக்கு நடக்கிறது எப்படி, ஊழியம் செய்யாதவனுக்கு எப்படி, துன்மார்க்கனுக்கு எப்படி, விவசாயக்காரனுக்கு எப்படி, பட்னியை கொடுக்கணும், துன்பம் பாடு கஷ்டம் எல்லாம் வரும். எது வந்தாலும் மாறாத அன்பே நீ மாறாதவனா இருக்கணும். தேவனுடைய வார்த்தை சொல்லுது. வாசிமா இதோ அப்பொழுது அகந்தாரிகள் யாவரும் அநியாயம் செய்கிற யாவரும் திரும்ப போயிடுவாங்க. அவன் எல்லாம் திரும்ப போயிடுவான். நீ ஸ்டீல் மாதிரி மாறிடுவ. எப்படி இருப்ப? ஸ்டீல். காண்டவர் பிரியமா இருக்கிற பிள்ளைகள் துப்பு குச்சி இருப்பா இருக்க மாட்டேன், ஸ்டீல் இருப்பா மாறிடுவேன். ஆண்டவரை மாற்றுவார். விசுவாசிக்கிறாயா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னாலும் மேதோதேவா கர்த்தர் வாக்கத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் என் தெய்வமே, நாங்களும் துதிக்கிறோம். நாங்கள் எங்கள் ஆராதனை நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட நீ பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளோடு பேசும், ஜனத்தாரோடு பேசும், ஜாதியாரோட பேசும். நான் பேசுவேன்னு சொல்லி நீ பேசும். உங்களுடைய ஆலயத்தில் உண்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உண்மை துக்கப்படுத்துகிற பிள்ளைகளுக்காக அவருக்காக நான் உயர்த்துகிறேன். உண்மை துக்கப்படுத்தாதபடிக்கு, கேள்விகள் கேட்காதபடிக்கு, கர்த்தருக்கு பயந்து உமது வழியில் நடக்கிற பிள்ளைகளை மாற்ற உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொள்கிற கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். வசனங்களை கேட்டு அவைகளில் போய் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதிக்கும் போது ஒருத்தர் தடுக்க முடியாது. நீர் ஆசீர்வதியும். பிள்ளைகளோடு பேசும். விதைக்கிறதுக்கு விதையும், புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுப்பது எப்படியோ அப்படியே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ செய்யும். வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு வேலையும், படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பையும், ஞானம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஞானத்தையும், பலமில்லாதவர்களுக்கு பலத்தையும் நீ தந்தர்களாக ஜெபிக்கிற ஒவ்வொரு ஆராதனை கலந்து கொண்டு ஏற்ற குறிக்கப்பட்ட நேரத்தில் ஆராதிக்க வர பின்வாங்கி கிடக்கிற பிள்ளைகளை முன்னோக்கி வர உதவி செய்யும். உண்மை மகிமைப்படுத்திட்டோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் என்றும் என்றும் சதா காலங்களிலும் அந்த பிள்ளைகள் அனைவரோடும் என்றும் தங்கியிருப்பாராக. ஆமென். சேனைகளின் கர்த்தர் பெரியவரா, சேதமின்றி